ஓமந்தையில் போலீசாருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து 5 பேர் கைது. ஓமந்தை விளாத்திக்குளம் பகுதியில் புதைகள் தோண்டுவதற்கு முற்பட்ட பூசாரி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று 30ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து விளாத்திக்குளம் பகுதியில் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது கண்டி பகுதியிலிருந்து வருகை தந்த பூசாரி மற்றும் வவுனியாவின் தவசிக்குளம் ஓமந்தை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4வருமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த 5 பேரையும் வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். சகோதரி பாலியல் துஷ்பிரயோகம், அண்ணன் கைது. ஹோமாகமவில் தனது 16 வயது சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமாகம போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய சந்தேக நபரே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக ஹோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போன இஸ்ரேலிய பெண் மயக்கம் அடைந்த நிலையில் மீட்பு. நடந்தது என்ன? கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பணிப்புரைக்கு அமைய மர்மமான முறையில் காணாமல் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணியான பெண்ணை மயக்கமடைந்த நிலையில் சல்லி கோயிலுக்கு அருகில் இன்று சனிக்கிழமை 29ஆம் தேதி மீட்டெடுத்திருக்கின்றனர். இஸ்ரேல் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 25 வயதுடைய பெண் சுற்றுலா பயணி திருகோணமலையில் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலையீட்டில் 3 நாட்களுக்கு பின்னர் அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். போலீஸ், இராணுவம், பிரதேச செயலகம், உப்புவழி பிரதேச சபை, சுற்றுலா பணியகம் ஆகியவற்றை மீட்பு பணியில் ஈடுபட ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய குறித்த தரப்பினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மர்மமான முறையில் காணாமல் போன பெண்ணை மயங்கிய நிலையில் சல்லி கோயிலுக்கு அருகில் இருந்து 29ஆம் தேதி மீட்டிருக்கின்றனர். குறித்த சுற்றுலா பயணி மருத்துவ பரிசோதனையின் பின்னர் அவருடைய நாட்டு தூதரகத்தில் ஒப்படைக்குமாறும் ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்துக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மாகாண சுற்றுலா பணியக தலைவர் AP மதனவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டுக்கு அமைய திருகோணமலை உப்புவழி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். கடந்த 22ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தந்த 25 வயதுடைய டேமர் எமிட்டா என்ற இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணியை திருகோணமலைக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்த பெண் இணையவழி ஊடாக திருகோணமலையில் உள்ள ஹோட்டலில் அறையொன்றை முன்பதிவு செய்து 22ஆம் தேதி அங்கு சென்று தங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் 26ஆம் தேதி முதல் காணாமல் போயிருக்கின்றார். இதனையடுத்து ஹோட்டலின் உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களின் பின்னர் இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணி மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.